ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். பரமசிவன் ஃபாத்திமா பேரே கொஞ்சம் கான்ட்ரோவர்சியல கிரியேட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணோம்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் படமா வந்திருக்குதுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமம் பாத்தீங்கன்னா இப்ப 3 ஸ்பிளிட்டா இருக்குது. இப்போ அந்த கிராமத்துல யாருக்கு திருமணம் முடிவு பண்ணாலும் சரி, திருமணத்துக்கு முந்தைய நாள் ராத்திரியே மணமகன் கடத்தப்பட்டு கொல்லப்படுறான். இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னே தெரியலங்க. இதே மாதிரியான பேட்டர்ன்ல தொடர் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலையாளியை கண்டுபிடிச்சாரா, கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமம் இப்போ பாத்தீங்கன்னா 3 ஸ்பிளிட்டா இருக்கு. ஒன்னு யோகோபுரம், இன்னொன்னு சுல்தான்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பிரமணியபுரத்துல இருந்து மதம் மாறி போனவங்க தான் இப்படி 2 கிராமத்தையே உருவாக்கி இருக்காங்க கைஸ். சுப்பிரமணியபுரத்துல ஹிந்துஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யோகோபுரத்துல கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சுல்தான்பேட்டையில முஸ்லிம்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுற்று வட்டார பகுதியில ஏகப்பட்ட கிராமங்கள் இருந்தாலும் இந்த சுப்பிரமணியபுரத்துக்கும் யோகோபுரத்துக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்குங்க. இதுல சம்பந்தமே இல்லாம சுல்தான்பேட்டையும் இழுத்து விட்டுருவாங்க. ஆக மொத்தம் இந்த 3 கிராமமும் எப்ப பார்த்தாலும் அடிதடி பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்துல ஒருத்தருக்கு திருமணம் நடக்க போதுங்க. சூசை மற்றும் ஜென்சி அப்படின்றவங்களுக்கு விடிஞ்சா கல்யாணம். அதனால இன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ரிசப்ஷனுக்கு வந்த உறவினர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு பயங்கரமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜெனி டான்ஸ் ஆடுற பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, மணமகனான சூசையை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குதுங்க. மணமகனான சூசையும் பாத்தீங்கன்னா ஜெனி அப்படியே பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மணமேடையில நின்னுட்டே. இதை பார்த்து ஜென்சி டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் சூசை பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஜெனியும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெனி மணமகனான சூசை கிட்ட சைஸா சிக்னலை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சூசை பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு ஜெனியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெனி கேட்கறாங்க, நீ என்ன சைட் அடிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ட்டு, நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, அவளை வேண்டான்னு சொல்லிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த சூசை சொல்றாரு. சரி பேசாம என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஜெனி இந்த சூசையை கூட்டிட்டு போறாங்க. அப்போ பின்னாடியே ஒரு நபர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த நபரோடைய பேரு சலீம். இங்க எதுக்காக கூட்டு வந்திருக்க அப்படின்னு சூசை கேட்க, பின்னாடி நின்றுட்டு இருந்த சலீம் பாத்தீங்கன்னா இந்த சூசையை பயங்கரமா அட்டாக் பண்றாருங்க. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்து இன்னும் 2 பேர் வராங்க மணமக்கள் கோலத்துல. அவங்க தான் பாத்தீங்கன்னா பரமசிவன் மற்றும் ஃபாத்திமாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த சூசையை சுத்தி வளைச்சு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள எல்லாம் மூழ்கடிச்சு பயங்கரமா சாவடிக்கிறாங்க. இந்த ஜெனி, சலீம், பரமசிவன், ஃபாத்திமா இவங்கெல்லாம் யாரு, எதற்காக சூசையை இந்த மாதிரி வரவழைச்சு சாவடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியலங்க. மர்மமா தான் இருக்குது. இப்போ இந்த பரமசிவனும் ஃபாத்திமாவும் பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு தகவல் கிடைச்சு போலீஸ்காரங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கிராமத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் யாரை பிடிக்கிறதுக்காக போறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மள தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அவங்க எங்க பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்க கிரைம் சீனுக்கு போறாங்க. கிரைம் சீன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்துக்குள்ள இருக்குது. சுப்பிரமணியபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் பக்கத்துல தான் சூசையோட டெட் பாடி இருக்கு. சூசை பாத்தீங்கன்னா யோகோபுரத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கிறிஸ்டியன். அவரோட டெட் பாடி எப்படி இந்த இடத்துக்கு வந்தது, யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ணிட்டு இருக்க, அங்க ஒரு சாமியார் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வராருங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் சொல்றாருங்க, அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர் சார், அவரோட பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவரை விரட்டி விட்டுட்டு டெட் பாடியை வண்டியில ஏத்துங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ராசஸை தொடங்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போ சுப்பிரமணியபுரத்துக்கும் யோகோபுரத்துக்கும் இடையில கலவரம் ஏற்படுதுங்க. எங்க ஊருக்காரனா உங்க ஊருக்காரன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்குதுங்க. கலவரத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. இன்ஸ்பெக்டருக்கு அசிஸ்டன்ட் போனை போட்டு தயவு செஞ்சு நேர்ல வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு போய் கண்ணை காட்டி மிரட்டி ஒரு சில பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கலவரத்தை ஸ்டாப் பண்றாங்க. அங்க கட் பண்ணா பரமசிவன் மற்றும் ஃபாத்திமாவும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு கொலையை பண்ணிட்டு காட்டுக்குள்ள அவங்க பாட்டுக்கு ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ். இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க, இந்த கொலை வழக்கின் மூலமா கிராமத்தினர்களுக்கு இடையே மறுபடியும் கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்திலயும் 5 போலீஸ்காரங்களை செக்யூரிட்டிக்காக வச்சிருக்காங்க. அதே சமயம் கிராமத்தோட எல்லையிலயும் ஒரு 5 பேர்த்த நிப்பாட்டி இருக்கிறதா அசிஸ்டன்ட் சொல்றாருங்க. சூசை எப்படி இறந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, யாரோ ஒருத்தன் சூசையை ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்கல சூசையை இப்படி கொடூரமா கொலை பண்ற லெவலுக்கு எதிரிங்க யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில சூசை கல்யாணம் பண்றதா இருந்த ஜென்சி அப்படின்ற அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, எங்களை வந்து கடவுளின் பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆனா அன்னைக்கு ராத்திரி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் சார், விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள இந்த சூசையை யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண
தானே, சரிம்மா ரிசப்ஷன் மேடையில் அவனோட நடவடிக்கை எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக தான் இருந்தோம். ஆனால் அந்த ஜெனின்ற பொண்ணு வர வரைக்கும் அந்த ஜெனின்ற பொண்ணு அங்கே வந்து டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் இந்த சூசை வந்து ஜெனியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சார் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படின்ற அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனி கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெனி கிட்ட இந்த சூசை வந்து லேடிஸ் விஷயத்தில் வீக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சூசை வந்து ஆண்டவர் புள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கும்போது, சரி சூசை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது சார், எதுனாலும் ஃபாதர் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜெனி கிளம்பிடுறாங்க. இந்த கொலை வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதற்காக 3 கிராம தலைவர்களையும் நான் சந்திக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் சொல்றாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் மதம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கிராமம் 3ஆ ஸ்பிளிட் ஆயிடுச்சு. சுப்பிரமணியபுரத்துக்கு தலைவர்னாலாம் யாரும் கிடையாது, பட் கட்டைசக்கி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொன்னா ஊர்க்காரங்க எல்லாம் கேட்டுப்பாங்க. அதே சமயம் யோகோபுரத்தில் ஃபாதர் சொல்றதை தான் கிராம மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. ஃபாதருக்கு அப்புறம் ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் சொன்னாலும் கிராமத்தினர்கள் கேட்டுப்பாங்க அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்றாருங்க. சரி ஃபாதர் கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சர்ச்சுக்கு போறாருங்க. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு, சுப்பிரமணியபுரம் எந்த மாதிரி அப்படின்ட்டு. அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு மிராண்டிங்க, எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யோகோபுரம் அப்படின்னு கேட்கும்போது, யோகோபுரத்துல எல்லாம் டீசென்ட்டான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எதிரிங்களை கூட மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல, சுப்பிரமணியத்தில் இருக்கிறவங்களையும் மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபாதரோட முகமே மாறுதுங்க. அப்போ எல்லாருமே மன்னிக்கிற நீங்க சுப்பிரமணியபுரத்துக்காரங்களை பார்த்தா மட்டும் ஏன் காண்டா வரீங்க அப்படின்னு கேட்க, அவங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார், இந்த சர்ச்சை கட்டணும் மக்களுக்காக, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாரியம்மன் சிலையை கொண்டாந்து சர்ச்சுக்குள்ள வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன ஆகுறது, மாரியம்மன் சிலையை மேரியம்மனா நினைச்சு நாங்க வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இந்த ஃபாதர் சொல்றாரு. அந்த பகையை மனசுல வச்சுட்டு தான் 2 கிராமத்தினர்களும் சண்டை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், அவங்க தான் சார் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தான் சார் சூசையை கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி அவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஃபாதர் சொல்றாரு, பாடி வந்து அவங்க ஊருக்குள்ள தானே கடந்தது, அப்ப அவங்க தானே கொண்டிருப்பாங்க அப்படிங்கும்போது ஏன் நீங்க அடிச்சு கொண்டு போய் போட்டுருக்கலாம் இல்லையா பிரச்சனை பண்றதுக்காகவே அப்படின்னு கேட்க ஃபாதர் சைலண்ட் ஆகுறாருங்க. பட் இன்ஸ்பெக்டர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாதுங்க. இன்ஸ்பெக்டர் ஃபாதர் கிட்ட சொல்றாரு, கூடி சீக்கிரம் இந்த பாவத்தை யார் பண்ணாங்க அப்படின்றத எவிடன்ஸோட நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த கிராமத்தினர்கள் யாருமே பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுக்குறாருங்க. அதை மீறி இந்த ஃபாதர் பாத்தீங்கன்னா காலங்காத்தாலே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் ஸ்கூல்ல வாதியாரா இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. உடனடியாக இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு, ஒரு நாள் நீங்க வேலைக்கு போகலன்னா ஒன்றும் ஆயிர போகாது, நீங்க சர்ச்சுக்கு போய் அங்கே சாமியை கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க ஒரு நாள் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் நான் வந்து பாடம் எடுக்கல அப்படின்னா அந்த பையனால ஒரு நாள் பாடத்தை எக்ஸாம்ல சரியா எழுத முடியாது, அதனால அவன் ஃபெயில் ஆயிடுவான், ஃபெயில் ஆயிட்டானா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காத விரக்தியில கொலகாரனாவான், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போவான், எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உங்ககிட்ட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பாடம் எடுக்கலாம்னா இப்படி கொலகாரனா மாறி கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க, மறுபடியும் இந்த ஃபாதர் சைலண்ட் ஆகுறாருங்க. இதுமே பேசாம ஃபாதர் ரிட்டர்ன் போறாருங்க. எங்க போறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நேரா சர்ச்சுக்கு போறேன், அந்த ஸ்கூலுக்கு போனை போட்டு என் வேலையை ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாருங்க. இப்போ சுல்தான்புரத்தில் இருக்கக்கூடிய சலீமை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சலீமோடைய அப்பா சொல்றாருங்க, நீ அடிக்கடி சுப்பிரமணியபுரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, அதை நீ நிப்பாட்டிக்கோ, அங்க போறதை அவாய்ட் பண்ண அப்படிங்கும் போது, என்னதான் இருந்தாலும் அது நீங்க பிறந்து வளர்ந்த ஊர் இல்லையாப்பா, அங்க அத்தை இருப்பாங்க, நான் அடிக்கடி போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சுப்பிரமணியபுரத்துக்கும் யோகோபுரத்துக்கும் கலவரம் நடந்தது இல்லையா, ஸோ அந்த கலவரம் நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கேப் ஒன்று கிடைச்சிருக்கும், இது எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இந்த கேப்புக்கு சொந்தமானவரை தேடி போக ஆரம்பிக்கிறாருங்க. நேராக சலீமோட வீட்டுக்கு தான் போறாரு. ஏன்னா சலீமோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா சுல்தான்புரத்துக்கு ஊர் தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அந்த கேப்பை காமிச்சு விசாரணை பண்ணும்போது அப்போ பின்னாடி சலீம் நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சலீம் தான் வந்து இந்த சூசையை கொலை பண்றதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா போலீஸ்காரங்களுக்கு தெரியாது இல்லையா. சலீமோட அப்பா சொல்றாருங்க, எங்க இந்த மாதிரி தொப்பி கிடந்தாலும் நாங்க தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துருவீங்களா, இங்க பாருங்க யோகோபுரமும் சுப்பிரமணியபுரமும் எப்படி பிரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி தான் நாங்களும் சுப்பிரமணியபுரத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம், அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்க, அவங்களோட கலவரத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சலீமோட அப்பா சொல்றாருங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சரி இந்த வழக்கு விசாரணையில மேலும் ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நாங்களை வந்து விசாரணை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. இப்ப பரமசிவன் மற்றும் ஃபாத்திமாவும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஃபாத்திமா பரமசிவன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு முஸ்லீம் தொப்பி கிடைச்சது அப்படின்னு சுல்தான்புரத்துக்கு போயிருக்கிறாரு, சலீம் வீட்டில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை மாட்டிப்போமோ அப்படிங்கும் போது பரமசிவன் சொல்றாரு, எங்கேயோ ஒரு தொப்பி கிடைச்சது அப்படின்னு எடுத்துட்டு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, விசாரணை முடிச்சுட்டு அவர் ரிட்டனும் வந்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஓவரா பண்றாரு, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவரை நிப்பாட்டணும் அப்படிங்கும் போது அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, அதை ஜெனி பார்த்துப்பா அப்படின்னு இந்த பரமசிவன் சொல்றாருங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸரை ஓவர்டேக் அடிச்சுட்டு இந்த ஜெனி வண்டியில போறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஜெனியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஜெனி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள
இருக்கக்கூடிய ரிவர் பக்கம் ஜெனி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சாமியார் இருப்பார் இல்லையா, அவர் குறுக்க வந்து இன்ஸ்பெக்டர் அதையும் இதையும் சொல்லி குழப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜெனி எங்க போனாங்க என்னானாங்கன்னு தெரியல, இவர் ரிட்டர்ன் வந்துடுறாருங்க. இப்ப சுப்பிரமணியபுரத்துல இருக்கக்கூடிய இசக்கி அப்படின்ற நபரை இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இசக்கி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. யோகோபுரத்து ஆளுங்க தான் பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள ஒரு ஆளையே போட்டு தள்ளிட்டு நாங்க கொலை பண்ணதா சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் அவங்கள விசாரிங்க அப்படின்னு சொல்ல, யாரை விசாரிக்கணும் விசாரிக்க கூடாது அப்படின்னு நீ எனக்கு சொல்லி தர தேவையில்ல, ஒரு மர்டர் நடந்துச்சு அப்படின்னா நான் எல்லாரையும் தான் விசாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க டென்ஷனாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த இசைக்கு என்ன பண்றாப்ல அப்படின்னா, இந்த யோகோபுரத்தை சார்ந்த ஃபெலிக்ஸ் அப்படின்ற நபருடைய காரை நிப்பாட்டி, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை வந்து காப்பாத்தாம விட்டுட்ட, நம்பி துரோகம் பண்ணிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள இருந்து இழுத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறத போலீஸ் ஆஃபீஸர் பாக்குறாரு. அசிஸ்டன்ட் சொல்றாரு, என்ன சார் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க, போய் தடுங்க அப்படிங்கும் போது சண்டை போட்டுட்டும் ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு சாவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ஃபாதர் வந்து நீங்களாம் வந்து கடவுளோட பிள்ளைங்க, இப்படிலாம் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கலவரத்தை நிப்பாட்டிடுறாருங்க. நேரம் இந்த ஃபாதர் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, நீங்க போலீஸ் தானா இல்ல போஸ்ட்மேனா, இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது, எதுவுமே கண்டுக்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா தானே ரெண்டு ஊரை அடிச்சுக்கும் அப்படிங்கும் போது, ரெண்டு ஊரை அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து கன்னை வச்சு கலவரம் பண்றவங்களை ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பாவி ஆட்களை எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடல் வாங்கி மாட்டிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, எனக்கு தேவை அமைதி, அதுக்காக கலவரத்தை கிரியேட் பண்ணி கூட பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மேனர்ல தான் இந்த இன்ஸ்பெக்டர் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த பரமசிவனும் ஃபாத்திமாவும் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசான அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க ஒரு மாதிரி தனிமையில ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பரமசிவன் ஃபாத்திமாக்கும் என்ன தொடர்புன்னு தெரியலங்க. அவங்க ஃபீல் பண்றதை நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வயதான அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டாரு. பார்த்தா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமனனான வீட்டு பக்கம் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க காணாம போயிடுவாங்க. ஸோ அந்த வீட்டை பார்த்து இவர் கன்னை டார்கெட் பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த மனநல பாதிக்கப்பட்ட சாமியார் வந்து, நான் சொல்றது கேளு, இங்கிருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு. இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து போயிடுவாருங்க. அங்க கட் பண்ணா துபாய் ராஜா அப்படின்றவருடைய அம்மாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இந்த ஃபோனை அட்டன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க, ஃபாதர் அட்டன் பண்ணி பேசுறாருங்க. இந்த துபாய் ராஜா துபாய்க்கு போய் பணம் சம்பாரிச்சுட்டு ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்திருக்காருங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க விடமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காரு. செக் போஸ்ட்ல இந்த துபாய் ராஜாவை உள்ளவே விடமாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்குது, அந்த கொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ உள்ள இருந்து யாரும் வெளியில போகக்கூடாது, வெளியாளுங்களும் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட நான் துபாயில இருந்து வந்தவன் அப்படின்ற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பல்லாருன்னு ஒரு அறை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவரும் ஊருக்குள்ள வராருங்க. அவங்க அம்மா ஒத்தனமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், நான் பூங்கொடியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி பூங்கொடியோட வீட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த பொண்ணை தான் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஸோ அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. உடனே பூங்கொடியோட அப்பா வந்து சொல்லிடுறாரு, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்போ தான் அப்படின்ட்டு. சரி கல்யாணம் தான் எப்போ பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நினைச்சாலும் நடக்காது, நீ நினைச்சாலும் நடக்காது அப்படின்னு சொல்ல, ஏன்னு கேட்கும்போது, ஊருக்குள்ள ஒரு மர்டர் நடந்திருக்கு, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஊருக்குள்ள எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக இந்த இன்ஸ்பெக்டர் மீட் பண்றதுக்காக போறாங்க. நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட துபாய்க்கு போகலான்னு இருக்கிறேன் சார், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வர முடியும், அதனால தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊருக்குள்ள தான் ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஏதாவது பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இசக்கி அப்படின்றவர் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்ஸ்பெக்டர் எந்த பிரச்சனையும் வராம இந்த கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா இந்த துபாய் ராஜாக்கான கல்யாண ஏற்பாடு பண்றாங்க. அங்க கட் பண்ணா ஃபாத்திமா மற்றும் பரமசிவனை காட்டுறாங்க. ஃபாத்திமா ஒரு பெரிய ஒரு ராட் ஒன்று எடுக்கிறாங்க. எதுக்கு இது அப்படின்னு கேட்கும்போது, துபாய் ராஜா போட்டு தள்ளுறதுக்கு அப்படிங்கும்போது, அவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி பரமசிவன் சொல்லிடுறாருங்க. சரி துபாய் ராஜாவை எப்படி போட்டு தள்ள போறோம் அப்படின்னு ஃபாத்திமா கேட்க, நம்ம சூசை எப்படி போட்டு தள்ளணுமோ அதே நேரம் அதே இடத்துல தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ துபாய் ராஜாக்கான கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்க. ஸோ நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஃபங்க்ஷனில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த துபாய் ராஜா பார்த்தீங்கன்னா மணப்பெண் கூட ரொமான்டிக்காக பேசலான்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ யாரோ ஒருத்தர் இந்த துபாய் ராஜாவை அசிங்கமாக திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. யாரா என்ன திட்டினது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஒரு மர்ம நபரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர் வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறாரு. பர்டிகுலரா அந்த சூசையை கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவரு வந்து சேர்றாருங்க. ஜெனி மற்றும் சலீம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா உதவி செய்யறாங்க. காட்டுக்குள்ள வச்சு இந்த துபாய் ராஜாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துபாய் ராஜாவோட கண்ணு முன்னாடி பரமசிவன் மற்றும் ஃபாத்திமா வந்து நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்ததும் இவர் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தெரியாம பண்ணிட்டு பரமசிவம், என்னை மன்னிச்சு விட்டுரு, நான் வாழணும், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுன்னு கெஞ்சுறாருங்க. ஆனாலும் பரமசிவம் ஃபாத்திமா விடுற மாதிரி இல்ல. இவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட்டு மூழ்கடிச்சு இந்த ஒரு நபரை சாவடிச்சிடுறாங்க. சூசையோட கொலை வழக்கில் நமக்கு என்ன கேள்வி இருந்ததோ அதே கேள்வி தாங்க இந்த வழக்குலையும் இருக்கு. இந்த ஜெனி, சலீம் அப்புறம் ஃபாத்திமா, பரமசிவன் இவங்களுக்கும்
இந்த துபாய் ராஜாக்கும் என்ன தொடர்பு, எதனால கொலை பண்ணாங்க? அடுத்த நாள் காலையில் துபாய் ராஜாவோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அது சர்ச் வாசலில் கிடக்குதுங்க. எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபாதர் கிட்ட போறாரு. ஃபாதருக்கு பின்னாடி இந்த ஃபெலிக்ஸ் நின்றுட்டு இருக்காரு. ஃபெலிக்ஸும் இந்த இசக்கியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்ததை இந்த இன்ஸ்பெக்டர் கண்ணால பார்த்தாரு இல்லையா. ஃபெலிக்ஸ் மேல இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாருங்க. கடவுள் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கடவுள் பிள்ளை பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு போலே அப்படின்னு கேட்க, உடனே ஃபாதர் சொல்றாரு, ஃபெலிக்ஸ் தான் இந்த சம்பவத்தை பண்ணான்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்க, கூடி சீக்கிரம் நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுப்பிரமணியபுரத்தோட ஆட்களுக்கும் யோகாபுரத்தை சார்ந்த ஆட்களுக்கும் பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்படுதுங்க. எல்லாரும் பயங்கரமா அடிதடி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போன போலீஸ் ஆஃபீஸர் கன்னை காட்டி மிரட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சுப்பிரமணியபுரத்துல தலைவராக நினைக்கக்கூடிய அந்த இசக்கியை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன், அது வரைக்கும் எல்லோரும் அமைதியா இருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா போய் அந்த மக்கள் கிட்ட பேசுறாரு, கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ உயரதிகாரி இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாருங்க. ஊருக்குள்ள ஒரு கொலை நடக்கும் போதே 2 கிராமத்தினர்களுக்கும் இடையே மதக்கலவரம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்ன ஏதுன்னு பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்றது விட்டு போட்டு இவ்வளவு தூரம் வளர்த்தி விட்டுருக்கீங்க. இப்போ ஊருக்குள்ள 2வது கொலையும் நடந்திருக்குது. உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த வழக்கை நீங்க சால்வ் பண்ணல அப்படின்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. யார் கொலை பண்ணாங்கன்னு சின்ன க்ளூ கூட இல்லையா, யார் தான் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த 2 ஊருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு குடிகாரனை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. ஸோ குடிகாரனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு பார்க்கறதுக்காக அந்த குடிகாரன் பார்த்தீங்கன்னா பரமசிவன் மற்றும் ஃபாத்திமாவை நேரடியாகவே சந்திச்சிருந்திருக்கிறாரு. போதையில இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க. செத்து போனது ஒரு மனுஷன், கொன்னது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்ல, இவன் போதையில உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்காக சுல்தான்புரத்துல இருந்து சலீமோடைய அப்பா வந்திருக்கிறாருங்க. சலீமோடைய அப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பையன் ராத்திரி ஆனால் வீட்லயே இருக்கிறதுல, எங்க போறான் என்ன பண்றானே தெரியல, ஏதாவது கேள்வி கேட்டால் சண்டைக்கு வரான், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது சார். எனக்கும் சுப்பிரமணியபுரத்துக்கும் தொடர்பு இருக்கு, விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கிருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவர் தான் வந்து இவரு. பட் பிரசன்ட்ல இவர் சுப்பிரமணியபுரத்துக்கூட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் இருக்கிறாரு. பட் அவரோட பையன் அந்த மாதிரி கிடையாது. பட் என் பையன் கொலை பண்ற லெவலுக்கு துணியக்கூடிய ஆள் கிடையாது. இருந்தாலும் என் பையனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு வரும்போதே எனக்கு தோணுச்சு, சரி நீங்கள் போங்க நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அவருடைய டீம் கிட்ட பேசுறாருங்க. ஆக்சுவலாக கில்லர் யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அவன் தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஸோ எவிடன்ஸோட பிடிக்கணும்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இது வரைக்கும் கொலை நடந்தது எல்லாமே வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்படும் போது மட்டும்தான். ஸோ அதனால் நம்மளே வந்து இந்த கிராமத்தில் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம், நடத்தி வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக கில்லர் வந்து மணமகனை கொல்றதுக்காக கடத்துவான். ஸோ அப்போ கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானை சொல்கிறாருங்க. இப்போ யார் கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் ஆல்ரெடி மேரிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த மனநல பாதிக்கப்பட்ட சாமியார் வந்து சொல்றாரு, முட்டா பசங்களா, உள்ளூர்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் கொலைகாரன் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கும் இது தோணுதுங்க. கடைசியா இறந்து போன துபாய் ராஜுவோட ஃபியான்சி இருக்காங்க இல்லையா, பூங்கொடிய சுப்பிரமணியபுரத்தோடைய தலைவரான இசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. இந்த இசக்கியோட ஃபேமிலி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் எவ்வளவு நாள்மா நீ இப்படியே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி கிட்ட பேசுறாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாதரோடைய கூடயே இருக்கக்கூடிய ஃபிலிக்ஸ் அப்படின்ற நபரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி வருது. இன்ஸ்பெக்டருடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்காரங்களுக்கு அந்த ஊரில் வச்சு கல்யாணமோ, அந்த ஊருக்காரங்களுக்கு இந்த ஊரில் வச்சு கல்யாணமோ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த கிராமங்களுக்குள்ள கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாமே மறந்து போய் மத நல்லிணக்கம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. சர்ச்சிலையும் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுங்க. இப்போ காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடை காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பரமசிவன் மற்றும் ஃபாத்திமா இருக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரே நேரத்தில் 2 கல்யாணம் நடக்க போகுது அம்மாவே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பரமசிவன் சொல்றாரு, நீ வேணா பாரு, இதை ஊரே வேடிக்கை பார்க்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளானை சொல்றாருங்க. இப்போ ராத்திரி அந்த ரிசப்ஷன் மேடையில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது, எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சலீமும் இந்த ஜெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போறாங்க. இதை இந்த போலீஸ் ஆஃபீஸர் கவனிச்சிடுறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆல்ரெடி சலீமை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஜெனியும் இதுல இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போதுங்க, பட்டுன்னு இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஸோ நீங்க தான் ஏதோ பிளான் பண்றீங்க, என்னன்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக கரண்ட் வருது. பார்த்தா அந்த இடத்துல 2 மணமகன்களும் இல்லை. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப்பு ரொம்ப வேகமாக வருதுங்க. ஸோ எல்லோரும் மேலேயுமே மோதுறதுக்காக வருது. பட்டுன்னு பேக் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வண்டியில் நீங்க 2 பேரும் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் அந்த வண்டியில் ஏறுறாங்க. 2 மணமகன்களும் அந்த வண்டியில இருந்து வெளியில வந்து விழுகிறாங்க. இவங்களை யாரோ ஒருத்தங்க காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. அது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சே
ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் தேட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ ஜெனி மற்றும் சலீம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க காட்டுக்குள்ளே துரத்திட்டு வரும்போது அந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே அவங்க நுழைஞ்சிடுறாங்க. இப்போ வெளியில் வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த வயசான அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணாதீங்க சார், ஷூட் பண்ணாலும் அவங்களால பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்க மனுஷங்களே கிடையாது ஆன்மா அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க பயங்கர ஷாக்காக வராங்க. பரமசிவன் மற்றும் ஃபாத்திமா அப்படின்ற 2 பேர்த்த பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க 2 பேரும் ஆன்மாங்க. அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஜெனி மற்றும் சலீமோட உடம்புக்குள்ளே பூந்து இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற கதையை அந்த வயசான அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தாங்க இருந்திருக்குது, எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோருமே திருவிழாவில் கலந்துக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வெள்ளைக்காரன் ஒரு சர்ச் ஒன்று கட்டி இருந்திருக்கிறான். அந்த சர்ச்சை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக ஒரு குரூப் உள்ள வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை பேஸ் பண்ணி அந்த ஊர் பேரை வந்து யோகோபுரம் அப்படின்னு சொல்லி மாற்றிருச்சுங்க. நிறைய பேர்த்த வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுப்பிரமணியபுரம் யோகோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் 2ஆக பிரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம், யோகோபுரம், சுல்தான்புரம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிஞ்சிருச்சுங்க. சின்ன வயசுலேருந்தே பரமசிவன் மற்றும் ஃபாத்திமா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. எப்போதுமே ஒன்றா தான் இருப்பாங்க. குறிப்பாக பரமசிவனுடைய வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா தூங்குவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்காக சுப்பிரமணியபுரத்துலேருந்து வெளியூருக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து யோகோபுரத்துக்கு வேலைக்காக போவாங்க, சில பேர் சுல்தான்புரத்துக்கு வேலைக்காக போவாங்க. போகிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கன்வெர்ட் ஆயிடுவாங்க. பரமசிவத்தோடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா சுல்தான்புரத்துக்கு வேலைக்காக போயிட்டு அங்கே வேலை செட் ஆனதுனால அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டாருங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாத்திமாவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா யோகோபுரத்தில் டீச்சர் வேலை கிடைச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டினா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் வந்து வேலை கிடைச்சிருக்கும். இவர் கிறிஸ்டினா இருக்க சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால் இவர் கன்வெர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவரோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆக சொல்லுவார். நீ வேணா கன்வெர்ட் ஆகிக்கோ, என்னாலாம் கன்வெர்ட் ஆக முடியாது, உனக்கு மனசாட்சி இருக்கா, வேலைக்காக நீ சாமியவே தூக்கி போடுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாமி எனக்கு வேலை கொடுத்தது, அந்த சாமி தான் எனக்கு வேலை கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஃபாத்திமாவோட அப்பா சொல்லி இருந்திருக்கிறாருங்க. ஃபாத்திமாவோட அம்மா அப்பா அப்புறம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோகோபுரத்துக்கு போகிறாங்க. அப்போ ஃபாத்திமா கேட்பாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு தான் அடிக்கடி சாமி வருமே, எப்படி நம்ம வந்து இந்த ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. ஃபாதர் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி அப்படின்ற பேரை ஃபாத்திமா அப்படின்னு மாத்துறாருங்க. ஃபாத்திமா அப்படின்னா நம்ம முஸ்லீம் பேரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபாத்திமா அப்படின்றது கிறிஸ்டின்லையும் யூஸ் பண்ணக்கூடிய பெயர் தாங்க. ஃபாத்திமாக்கு ஒரு அண்ணா இருந்தார் இல்லையா, அந்த அண்ணாவோட பேர் ஃபெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அந்த ஃபாதர் கூடயே ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அவர் தாங்க. மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா புது மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஃபாத்திமானால மட்டும் புது மதத்தை ஏற்றுக்க முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு சுப்பிரமணியபுரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தாங்க பிடிச்சிருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையை தான் அவள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. ஏன்னா அங்கே தான் பரமசிவம் இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த ஃபாத்திமா பார்த்தீங்கன்னா பரமசிவத்தை பார்க்கறதுக்காக நேராக சுப்பிரமணியபுரத்துக்கு போயிடுவா. அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. நம்ம ஃபாத்திமாவோடைய அண்ணன் வந்துட்டு நம்ம நீங்கள்லாம் வரக்கூடாது, நம்ம ஊர் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். ஸோ இதெல்லாம் பார்த்து 2 பசங்களுக்கு சாமி வந்துருங்க. ஸோ அந்த ஊருக்காரங்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து நிறைய பேர் தொடர்ந்து கன்வெர்ட் ஆகி ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா இந்த ஊருக்கான ஐடென்டிட்டி, இந்த ஊருக்கான கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே இல்லாமல் போயிடும். ஸோ இனிமேல் யாரும் இந்த கிராமத்துலேருந்து கன்வெர்ட் ஆகி போகக்கூடாது, யாரும் இந்த கிராமத்துக்குள்ளே வரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த போர்டை பார்த்து கடுப்பான இந்த ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம யார் வம்பு தும்புக்கும் போறது கிடையாது, நான் ஜபம் பண்றதுக்காக சுப்பிரமணியபுரத்துக்குள்ள நுழைஞ்சேன், இனி உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இனிமேல் அவங்க யாரும் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிராமத்தினரும் ஒரு போர்டை வச்சிடறாங்க. ஸோ அப்போதுல இருந்தே பார்த்தீங்கன்னா 2 கிராமத்தினர்களுக்கு இடையும் கொலவரம் நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமாவோடைய ஃபேமிலி இருக்கிறாங்க இல்லையா, வேலைக்காக அப்படியே இந்த ஊர்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா பரமசிவம் ஃபாத்திமாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே ஓடி வராரு. இவங்க 2 பேரும் அப்போவே பிரிஞ்சிடுறாங்க. காலங்கள் கடக்க ஆரம்பிக்குது, எல்லாமே நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. நம்ம பரமசிவனும் வளர்றாரு. அவருக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் வந்து வேலை கிடைக்குது. சிவனை பற்றி இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்து வர சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சிவனை பற்றி இங்கே கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, பாட புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கிறிஸ்டியன் ஸ்கூலு, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் எப்படி வந்து ஒரு ஹிந்து சமயம் இங்கே ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கவர்மெண்ட் தான் சார் இங்கே சம்பளம் தருது உங்களுக்கும் சேர்த்தி, ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. நான் இங்கே ஒரு தமிழ்வாதியாராக இருக்கிறேன், ஒரு தமிழ்வாதியாராக மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னைய மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம பரமசிவன் வெளியில் போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் ஃபாத்திமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் படித்து டீச்சர் ஆகுறாங்க. இதே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. தினமும் பரமசிவனை பார்க்கலாம், பேசலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் பரமசிவம் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசவே மாட்டாருங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் ஃபாதர் ஒரு நோட்டீஸை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாருங்க. அப்போ நம்ம
பரமசிவன் நிப்பாட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபாத்திமாவோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கன்வெர்ட் ஆகிட்டார் இல்லையா, கன்வெர்ட் ஆனாலும் அவருக்கு சாமி வருதுங்க. நான் வந்து வேட்டையாட போகணும், என்னை வந்து பழைய மாதிரி இருக்க விட மாட்டேன்றீங்க, என்னை வந்து நார்மலாக இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சாமி வந்து ஆடுறாரு. ஃபாத்திமா தான் பக்கத்துலேருந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஃபிலிக்ஸ் இருக்கிறார் இல்லையா, ஃபாத்திமாவோடைய பிரதர், அவர் வந்து மதத்துக்குள்ளே நல்லா ஊறி போயிட்டாருங்க. அவருக்கு அவர் மதம் தான் பெருசு அப்படின்ற லெவலுக்கு நல்லா ஊறி போயிட்டாரு. போதாத குறைக்கு இந்த ஃபாதர் வந்துட்டு உங்கள் அப்பா சாமியெல்லாம் ஆடுறாரு, இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் முழுசாக வந்து கிறிஸ்டினா மாற கிடையாதா, கிறிஸ்டினா மாறி இருந்தீங்கன்னா எப்படி சாமி வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுவிட்டு போயிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிக்ஸுக்கு அவங்க அப்பா மேலே கோவம் வருது. நீ உண்மையான கிறிஸ்துவனா இல்லைன்ற பட்சத்தில் உனக்கு யாருமே வந்து பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஃபிலிக்ஸ் வந்து நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஃபாதர், இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஃபாத்திமா பார்த்தீங்கன்னா பரமசிவன் பேசுவாருன்னு எதிர்பார்த்து கடுப்பாகி அவங்களே போய் டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன வயசில் நடந்த விஷயத்தை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் காதலை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் ஃபாத்திமா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வண்டியில் வந்து இறங்குறாங்க. ஃபாத்திமாவோடைய ஃப்ரெண்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல, உங்கள் அண்ணனை கொண்டாந்து விட சொன்னால் விடுவார் இல்லையா, நீ ஏன் வந்து இந்த வண்டியிலலாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எங்கள் அண்ணனை பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் படிக்க வச்சுருந்துருக்காங்க, ஆனால் ஒரு முறை கூட அவங்க அண்ணன் வந்து பார்க்கவே இல்லையா. ரெண்டாவது, சபை பணத்தையெல்லாம் வந்து திருடுவாராம், மரங்களையெல்லாம் வெட்டி விற்பாராம், ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவார், ஸோ அதனால் எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாத்திமா சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் சம்பாதிக்கிறத வச்சு என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பரமசிவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், பரமசிவன் என்னை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, இந்த போக்குவரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமாவோடைய ஃப்ரெண்டான ஜெனியும் அதுக்கப்புறம் சலீமும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுடைய லவ் மேட்டருக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான காரணம் வந்து சலீம் நமாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு ஆள், எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பரமசிவன் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக தானே லவ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுதில்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்க பட்டுன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க, சுப்பிரமணியபுரம் நான் பிறந்து வளர்ந்த ஊர், அங்கே தான் பரமசிவன் இருக்கிறான், அதனால் என்ன தடை வந்தாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணி அங்கே தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமசிவனும் ஃபாத்திமாவும் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. உடனடியாக ஃபிலிக்ஸை கூப்பிட்டு உன்னோட தங்கச்சியும் இந்த பரமசிவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு அவள் வீட்டுக்கு வரட்டும், அவள் காலை உடைக்கிறேன் அப்படிங்கும்போது என்னமோ பண்ணு, ஆனால் வெளிநாட்டு நிதி உதவி வந்து வரதா இருந்தது இல்லையா, இனிமேல் அதெல்லாம் உனக்கு வராத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஃபிலிக்ஸ் செம்ம காண்டாயிடுறாருங்க. வீட்டுக்குள்ளே போகிறாரு, பார்த்தா நம்ம ஃபிலிக்ஸோட அப்பா வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. கோவத்தில் அவங்க அப்பா பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறாருங்க. ஸோ தள்ளி விட்டதில் நம்ம ஃபாத்திமாவோடைய அப்பாவோட தலை வந்து அங்கே இருக்கக்கூடிய கதலை அடித்து ரத்தம் வர ஆரம்பிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ கரெக்டாக ஃபாத்திமா வருவாங்க. உங்கள் அண்ணனை மட்டும் நம்பவே நம்பாதமா, நாம் இங்கே வந்திருக்கவே கூடாது, நீ தமிழ் செல்வியாகவே இருந்திருக்கலாம், நம்ம சுப்பிரமணியபுரத்துலேயே இருந்திருக்கலாம், அங்கே தான் நம்மளோட பூர்வீகம், இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், உங்கள் அண்ணன் ரொம்ப மோசமானவன்ப்பா, உங்கள் அண்ணனால தான் இப்போ நான் சாக போகிறேன், அவனை மட்டும் எக்காலத்துலேயும் நம்பிடாத, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ஆசை, என்னோட அப்பாவை எங்கே புதைச்சாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே என்னையும் புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிடுறாருங்க. நம்ம ஃபாத்திமாவுடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவருடைய கல்லறை வந்து சுப்பிரமணியபுரத்தில் இருக்குது. சுப்பிரமணியபுரத்தில் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு யோகோபுரத்தோட ஆட்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, குறிப்பாக இந்த ஃபாதர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. இப்போ சுப்பிரமணியபுரத்துலேருந்து எல்லோருமே கிளம்பி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு கடைசி ஆசைன்னு ஒன்று இருந்தது, ஸோ அதையாவது நம்ம நிறைவேற்றி வைக்கணும், அதுக்காவது அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. உடனே இந்த ஃபிலிக்ஸ் சொல்கிறாப்புல, அவர் என்னோடைய அப்பா, அவர் எனக்கு தான் அப்பா, அவருடைய பிள்ளையா நான் தான் முடிவெடுக்கணும், அவரை நான் இந்த கிராமத்தில் தான் புதைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு நம்ம பரமசிவன் சொல்கிறாரு, ஸோ நீங்கள் வந்து பேருக்கு தான் கிறிஸ்டினா மாறிக்கிறீங்களே தவிர டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் பேர் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபாத்திமாவை கூப்பிட்டு பேச ஃபாத்திமா ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இந்த ஃபாதர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ 20 வருஷமாக நீங்கள் கிறிஸ்டினா மாறிட்டீங்கன்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஃபாத்திமாவுடைய அப்பா உடலை பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சுப்பிரமணியபுரத்து ஆளுங்க பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பரமசிவம் பேசி சமாளித்து கடைசியில் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமாவோட தாத்தா கல்லறைக்கு பக்கத்துலேயே வந்து ஃபாத்திமாவோடைய அப்பாவையும் புதைச்சிடுறாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் இருக்கிறார் இல்லையா, ஃபாதரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறாருங்க. அதே சமயம் என்னோட அப்பா தான் வந்து ஏமாற்றிட்டாரு, நான் வந்து உண்மையான கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், பாருங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபெலிக்ஸ் நேராக பார்த்தீங்கன்னா தன்னுடைய அத்தையை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. என்னுடைய அத்தை பையன் தான் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்தோடைய தலைவராக இருக்கக்கூடிய இசைக்கிங்க. ஸோ இசைக்கே என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. பரமசிவமும் ஃபாத்திமாவும் லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சே நீ வந்து இப்படி பேசலாம்
பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவனுடைய முறை பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இசக்கியை பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த துபாய் ராஜா பார்த்தீங்கன்னா இந்த இசக்கி கிட்ட வந்து அதையும் இதையும் சொல்கிறாருங்க. ஃபாத்திமா வந்து உன்னுடைய முறை பொண்ணு, நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணலை அப்படின்னா உனக்கு ஏதோ நோய் இருக்குது, அதனால தான் அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னு பேச ஆரம்பிப்பாங்க. வேற ஒருத்தங்க பேசுறது நானே பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இசக்கியை பயமுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க இல்லையா, அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றும் போத்தவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாருங்க. ஃபாத்திமாவை கூட்டு போகிறதுக்காக ஜெனி வருவாங்க, இனிமேல் அவெல்லாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாருங்க. இப்போ பரமசிவம் மற்றும் ஃபாத்திமா இவங்க 2 பேருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படியும் இவங்க 2 பேர்த்த சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த ஃபிலிக்ஸ் விடமாட்டான், அதனால நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பக்காவா பிளான் பண்ணி அன்னைக்கு ராத்திரி பரமசிவம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு இந்த இசைக்கு தான் பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்காரு. கண்டிப்பா வந்துருவா, நீங்க 2 பேரும் ஓடி போயிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இசைக்கு பக்கத்துல இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஃபாத்திமா வீட்டில இருந்து கிளம்பும் போது ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமாவை போட்டு அடி நடிக்க ஃபாத்திமா கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபிலிக்ஸை போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாங்க. பொழந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. இப்போ இசைக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் தான் வந்து ஃபாத்திமாவை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கானா, உடனடியாக போலாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஃபிலிக்ஸ் இருக்கிறாருங்க. பரமசிவம் சொல்றாரு, ஃபாத்திமாவோட அப்பா ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் அவங்க தாத்தாவோட கல்லறைக்கு பக்கத்தில் கொண்டு போய் புதைச்சோம், மற்றபடி எனக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இல்லை, அதையே வந்து பகையாக நினச்சிட்டு எங்களை பிரிக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எல்லாரும் முன்னாடியுமே என்னை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. கூட பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் செத்து போனாரு சூயே அப்படின்ற ஒரு நபர், அவரும் அதுக்கப்புறம் இந்த துபாய் ராஜாவும் இருந்திருக்கிறாரு. பரமசிவன் சண்டை போடலான்னு நினைக்கும் போது பின்னாடி நின்றுட்டு இருந்த இசைக்கு பார்த்தீங்கன்னா பரமசிவத்தை அட்டாக் பண்ணுறாருங்க. நீ எப்படி என்னோடைய முறை பொண்ணை வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நல்லவ மாதிரி இருந்து நம்ம பரமசிவத்துக்கு துரோகம் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பரமசிவத்தை போட்டு அடின்னு அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு சாவடிக்கிறாங்க. அதே சமயம் பரமசிவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்த ஃபாத்திமாவையும் பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அடித்து சாவடிச்சு மூட்டையில் கட்டி அந்த ஒரு அபண்டனான வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடுறாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மாவாக எந்திரிக்கிறாங்க. அவங்களோட சாவுக்கு காரணமாக இருந்த எல்லாருமே போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. குறிப்பாக அவங்கள சேர விடாமல் தடுத்த எல்லாருமே போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஜெனி மற்றும் சலீமோடைய உடம்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க உடம்புக்குள்ளே பூந்து தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஸோ இந்த கதையை நாம வேணால் நம்பலாம், ஆனால் கோர்ட்டில் போயிட்டு பெய் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மளை முட்டாள் அப்படிம்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணுறாருங்க. இப்போ மனநல பாதிக்கப்பட்ட சாமியார்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா நிறையா சாமியாரங்களை கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம பரமசிவனும் ஃபாத்திமாவும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த ஃபிலிக்ஸை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஃபிலிக்ஸ் உயிரோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த சாமியார் வந்துட்டு பரமசிவம் மற்றும் ஃபாத்திமா கிட்ட பேசுகிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் கொலை பண்ணது போதும், இனிமேல் எந்த ஒரு சம்பவத்தையும் பண்ணாதீங்க, உங்களுக்கு பலி வேணும் அப்படின்னா நாங்கள் சிக்கன் மட்டன் இதெல்லாமே வந்து பலியாக கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த ஊருக்கு காவலாக இருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு ஃபெலிக்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் அந்த இடத்துல இருந்து பயங்கரமாக பேசுகிறாருங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த சாமியாரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக இந்த சாமியாரை மீறி நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ இசைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்லவராக மாறிடுறாரு. இவனை கொன்றுங்க, இவனால தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இசைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு நடந்த அநீதியில் எனக்கும் பங்கு இருக்குது, அதனால் என்னையும் கொன்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பரமசிவம் பார்த்தீங்கன்னா அவரா முன் வந்ததுனால நீ பொழைச்சு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபிலிக்ஸை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பூந்து ஓட போலீஸ்காரங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த இடத்துல வச்சு இவங்க 2 பேர்த்த போட்டு தள்ளினாரோ அதே இடத்துக்கு ஃபிலிக்ஸை கூட்டிட்டு போய் ஃபிலிக்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு சாவடிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தோட ஹிஸ்ட்ரியுமே தெரிஞ்சுக்கிட்ட இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் செலை வச்சு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபாதரும் சொல்லிடுறாருங்க, இனிமேல் எல்லோருமே மத நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக இருப்போம், சபரிமலைக்கு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய பாபரையும் ப்ரே பண்ணிட்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இனிமேல் எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் சாமி வருதுங்க, அவர் அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் and cheers.